வெல்கம் நம்ம சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கரிகாலன் டாக்ஸ். நான் உங்கள் கரிகாலன். அதாவது பக்காவாக பேக்கெல்லாம் மாட்டிட்டு ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, பேக்கெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எங்கே போக போகிறோம்? கொடைக்கானல் ட்ரிப் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ட்ரிப் போக போகிறோங்கிறத சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் போகும்போது சரியான சொதப்பல். என்ன பண்ணணும்னா நிறைய விஷயத்தை எடுக்காமல் போயிட்டேன். அதனால் இந்த வாட்ட செக்லிஸ்ட்லாம் போட்டு பக்காவாக எல்லாமே எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு செக்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இந்த விட தனியாக போக போகிறது இல்லை, 4 பேர் கூட போக போகிறோம். 2 பேர் தான் பைக்கில் போக போகிறோம். 2 பேர் ஆல்ரெடி பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. அங்கே போய்ட்டு தான் மீட் பண்ண போகிறோம். அந்த 4 பேருங்கனால என்னோட செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ட்ரிப்பு. கொடைக்கானல் இதுக்கு மேலே நான் பார்த்தே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் போகிறனால எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட் எல்லாம் ஹெல்மெட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கேமரா ஊற்றி ஹெல்மெட்டில் மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த பைக்கு பெட்ரோல் போடல, எதுவுமே பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடணும், அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்மளோட கோ பார்ட்னர் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். 2 பேரும் போயிட்டு பெருங்குளத்தில் மீட் பண்ண போகிறோம். பெருங்குளத்துலேருந்து 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு கொடைக்கானல் நோக்கி பயணத்துக்கு போகிறோம். ஓகே, கிளம்புறேன். போகிற வரல மெயின் ரோட்டை சந்திக்குமே. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக ஃபஸ்ட் டைம் ஒரு பிளானை வந்து ட்ரிப் போகிறதுக்கு பிளான் போட்டு அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி எல்லோரும் ட்ரிப்பு கிளம்பியிருக்கிறது இதாங்க மொதல் டைமு. நிறையா பிளான் பண்ணிருக்கோம். ஒரு வாட்டை கூட சரி இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாதி டேங்க் இருக்குது. டேங்க் ஃபில் பண்ணணும். முதல்ல டேங்கை ஃபுல் பண்ணிட்டு ஏர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹைவே நோக்கி பறக்க வேண்டியதான். இந்த பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேண்ணா. இங்கே காலியாக இருக்குதா பெட்ரோல் பங்க்கு? காலியாக தான் இருக்கும். எப்படி ஒரு வழியாக வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல்லாக போட்டாச்சு. டயர் ப்ரெஷரும் செக் பண்ணியாச்சு. அண்ட் தென் பக்காவாக எல்லாமே ஃபிட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரைடை கண்டினியூ பண்ண வந்தான். பெருங்குளத்தில் போய்ட்டு ஒரு ஸ்டாப்பை போடுறோம். அங்கே போய் நம்ம நண்பர் கூட ஜாயின் பண்ணுறோம். அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிக்கினே இருக்கும் கொடைக்கானலை நோக்கி. அங்கே பாருங்க பஸ்ஸு கூட்டத்தை. இங்கேருந்தே டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு போல பெருங்குளத்தூரில். இதை தான் முன்னாடியே கணக்கு பண்ணி தான் சொன்னோம். ஒரு 12 மணி கிளம்பலாமா, அப்படி 11 மணி கிளம்பலாமான்னு சொன்னான் என் கோ பார்ட்னர், மீன்ஸ் கோ ரைடர். இங்கேருந்தே ஓ எவ்வளோ பெரிய டிராஃபிக் லைன் பாருங்க சார். இங்கேருந்து பெருங்குளத்தூருக்கு இங்கேருந்தே 1 கிலோமீட்டர் கிட்ட வரும் கிட்டத்தட்ட. இவ்வளோ பெரிய டிராஃபிக்கா. பட் நம்ம பைக் வச்சுருக்கனால அது பிரச்சனை இல்லை. பூந்து போயிட்டே இருக்கலாம். வந்துட்டான் போலுங்க அவன். ஓகே, நம்ம ஆள் வந்துட்டாப்புல, கால் பண்ணுறாப்புல. நம்ம கோ ரைடர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் தலைவர். அவன் ஃபோன் பண்ணான், திருப்பி நான் ஃபோன் பண்ண மோஸ்ட்லி எடுக்கல. ஆஹா, வெறும் இந்த பிரிட்ஜ் வரையும் தான் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துருக்குது. மற்றபடி அது தானோடனே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. பெருங்குளத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் போல எப்படி பார்த்தா. வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்ல. சொன்ன உடனே முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ட்ராவல்ஸ் பஸ் எல்லாமே இப்போ தான் கிளம்புவோம். அதனால் டிராஃபிக் இங்கே எப்போவுமே இந்த டைமில் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் இது பிரச்சனை இல்லை. நம்ம பைக்கில் வந்துருக்கனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பூந்து உள்ள போயிட்டே இருக்கலாம். மோஸ்ட்லி எங்கள் கூட ஊட்டிக்கு பஸ்ஸில் கிளம்புனவங்க இங்கே தான் நின்றுருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. 9 மணி தான் அவங்களுக்கு பஸ்ஸு. மணி 10 ஆகுது. பஸ்ஸு உள்ளேருந்து எல்லாம் ஆளையை ஏற்றிக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில். அதுக்கப்புறம் இங்கே வந்து டிராஃபிக்கில் நின்று இங்கே பெருங்குளத்துலேருந்து டிக்கெட் எடுத்துவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தான் போய்ட்டுருக்கோம். ஒரு 11-12 மணிக்கு தான் ரெகுலராக ஓட்ட ஆரம்பிப்பாங்களே பஸ்காரங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடித்து பறக்க விட்டுருவாங்க. ஓஹோ டுட்டும் அட்டாஸ் ஒரு வழியாக பெருங்குளத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம கூட வர கோ ரைடர் தான் அரசு வந்துருக்கு. வர வழியே பையன் எங்கேயோ விட்டுருப்பானா. ஆரம்பமே ரைடு அழகாக போயிட்டுருக்குது. இதான் இந்த 2 வண்டி தான் நம்ம போகிறது. ஏதாவது சொல்கிறா, பேசுகிறேன்னா பேசுகிறான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சேரும் பஸ்ஸில் இங்கே வந்து சுத்தமாக டிராஃபிக்கே கிடையாது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய லைன் வந்துருக்கு. டிராஃபிக் வந்து நிற்கிது பாருங்களேன். முதல்ல நம்ம இதை கிராஸ் பண்ணி போகணும். இங்கேயே மாட்டிக்கக்கூடாது. டிராஃபிக் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா அவள் தான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அவங்க பசங்க டிராஃபிக்கில் மாட்டி எப்போ கிளம்புறான்னு தெரில. எப்படி இதை தாண்டி வர்றதுக்கு அவங்க 11 மணி மேலே ஆயிரும். நம்ம முன்னாடியே போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஆல்ட்டு போடுவோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். சரி, ஓகே போடா. ஒரு வழியாக பெருங்குளத்தை தாண்டியாச்சு. சரி, பெருங்குளத்தை ரீச் ஆகி அவனையும் பார்த்தாச்சு. இப்போ பெருங்குளத்தை தாண்டி கிளம்பிட்டு இருக்கோம். ஆஹா,
ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, மறுபடியும் சார்ஜ் ஓவராக இருக்கும். இப்போ சரி ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் வ்ளாக் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து 9:30 மணிக்கு கிளம்புனாங்க. மணி இப்போ 11:30 ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இன்னும் சிட்டியை தாண்டல நம்ம. பிகாஸ் அடுத்த 4 நாள் லீவுங்கிறனால நிறைய பேர் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு. வர்ற இடம் ஃபுல்லாகவே கூட்டம் தான். ஒரு ஜங்ஷன்லேயும் பஸ் அதிகமாக நிற்குது, டிராஃபிக்காக இருக்குது, அந்த மாதிரியே போகுது. இன்னும் செங்கல்பட்டு கூட தாண்டல நம்ம. அதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் 1 மணிக்கு மேலே, அப்படி இல்லைன்னா மார்னிங் தான் கிளம்புவோம். எங்கே போகிறதா இருந்தாலும் அப்படி தான் ட்ரிப்பு கிளம்புவோம். இந்த வாட்டம் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு 7:30 8 கிளம்பலான்னு பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. ஒரு வழியாக விக்ரவன் டோல் வந்து சேர்ந்துருக்கோம். வெறும் 160 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 4 மணி நேரமாக வெறும் 160 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பெருங்குளத்துக்கு முன்னாடி, அதாவது பெருங்குளத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வர வரையும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகிருக்குது. பெருங்குளத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வர்றதுக்கு செங்கல்பட்டு கூட நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ தான் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஓட்டி சாப்பிட்லாம் உட்காந்துருக்கோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறது கிளம்பாச்சு. இங்கேருந்து இதோட 160 கிலோமீட்டர் ஓட்டி திருச்சியில் போய் நிற்கிறோன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். அப்போ நம்ம தலைவர் மோனை போகிற வரலைக்கே நிறுத்தினேன். அவ்வளோதான், வண்டி எடுக்க வேண்டிய டைம். ஓகே, இதோட திருச்சியில் தாங்க போய் ஸ்டாப்பு. வண்டி எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டி தான். பின்னாடி ஏதாவது ஜிப்பு மூடிருதா பாரு, ஓப்பனில் இருந்தா பாரு. ஓகே ஃபைன், போகலாம். இன்னொரு 200 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டாப்பு. திருச்சியில் போய் நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதுவும் 2 மணி நேரத்தில் ஓட்டணும் திருச்சிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா 2 பேர் பஸ்ஸில் வராங்க. அவங்க நல்லா பஸ்ஸில் தூங்கிட்டு வருவானுங்க. காலைல வந்தோடனே வாங்கடா வெளியே போகலான்னு கூப்பிடுவானுங்க. அப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அங்கே ரூமில் படுத்தா தான் அவங்க ஒரு 1 மணி 2 மணி நேரமாக படுத்தா தான் அவங்க வந்தோடனே நம்ம அவங்க கூட சேர்ந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, எனிவே இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோடு மணி 2:14. ஒரு 4 மணிக்கெலாம் திருச்சிக்கு போயிடணும். படா ஏறா வண்டியை சும்மா ஆன் பண்ணடா. ஒரு வழியாக திருச்சி ரீச் ஆகிடுச்சு கிட்ட. இன்னும் இங்கேருந்து 211 கிலோமீட்டர் கொடைக்கானல். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வழி சரியாக தெரியாது, அதனால் மேப் எடுத்து மாட்டியாச்சு. மொபைலில் மேப் ஆன் பண்ணியாச்சு. 211 கிலோமீட்டர். கூகுள் என்ன சொல்லுதுன்னா 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுது இங்கேருந்து போகிறதுக்கு. ஓகே, எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். 4 மணி நேரம்னா 8:40 தான் போய் சேருவோம் அப்படின்னு காட்டுது. கண்டினியூஸாக ஓட்டினா 8:40, 9 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். கமான். இன்னும் வண்டி ஓட்டி விடிஞ்சே போச்சு. மணி 6:15. கிட்டத்தட்ட இன்னும் கொடைக்கானலுக்கு 140 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 392 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். மைலேஜ் செக் பண்ணது பார்த்தா 54.5. தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 55 கிட்ட மைலேஜ் கொடுத்துருக்குது இந்த தரம் வண்டி. மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். ஒரு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு, அதனால் மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கொடைக்கானல் 145 கிலோமீட்டர் மேலே போர்டில். இங்கேயே குளிர்லாம் கொஞ்சம் ஓரளவு குளிராக தான் இருக்குது லைட்டாக. இன்னும் போக 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 எப்படி இருக்குன்னு தெரில. கொடைக்கானல் போனால் எப்படி இருக்குன்னு தெரில. செம்ம லொக்கேஷன். அதுவும் காலைல ஒரு 6 மணிக்கு இந்தமாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து நம்மளோட
காலை வந்து உதிச்சிருக்குதுன்னா வேறு லெவலுங்க. பின்னாடி சன்ரைஸ் வருது, அதை காட்ட முடியல, ஏன்னா நம்ம பைக் இப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம், திருப்பி காட்ட முடியாது. பட் இந்த லொக்கேஷன் பாருங்களேன், எனக்கு அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ ஆகுதுங்க. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, பயங்கரமாக இருக்குதுண்ணா. ஒரு 100 போனால் கரெக்டாக இருக்குங்க. அப்படியே 100 மெயின்டைன் பண்ணிட்டே போனால் கொஞ்சம் 140 கிலோமீட்டர்ஸ் தான் சேர்ந்துடலாம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துட்டு. ஏன்னா இங்கேயே லொக்கேஷன் பயங்கரமாக எப்படி இருக்குதுன்னா கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. போயிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே பொறுமையாக ரிட்டர்ன் ஆகலாம். எல்லாத்தையுமே அப்படியே ஒரு நம்மளோட மெமரிஸை சேர்த்துக்கிட்டே இருக்க வந்தான். இந்த இடத்த பாருங்க, அப்படியே ஏதோ புசு புசு புசுன்னு ஒரு பெட்ஷீட் இருக்கும் தெரியுமா, அந்த மாரி இது பாருங்களேன். இந்த செடியெலாம் வளர்ந்துட்டு அந்த இடம், அந்த மலை, வா. டீயாக குடிச்சு உடம்பு தேத்துறோம்ப்பா. இன்னும் ஒரு 111 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. சின்னதாக ஒரு டீ போட்டு மூஞ்செல்லாம் தெளிய வச்சுப்போம். ஏன்னா அறத்தூக்கத்தில் இருக்கோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை எடுத்து நிறுத்தியிருக்கோம். போ அண்ணே 2 டீ தானே? 2 டீ, 2 டீ. வேறு என்ன இருக்கு சாப்பிட்லாம்? வேறு என்னடா வேணும்? அவன் என்ன சாப்பிட போகிறான்னு தெரியல. எனக்கு நல்லா பசிக்குது. டீ மட்டும் சாப்பிட போகிறது இல்லை, நான் வெறும் டீ மட்டும் சாப்பிட போகிறது இல்லை, கூட எதையாவது தின்னுட்டு. சார்ஜ் இல்லையா? சூப்பர். வண்டியை ஸ்பீடாக ஓட்டுற, டீயும் குடித்தாச்சு, அப்படியே சினாரியாவும் பார்த்தாச்சு. என்னடா பார்த்த சினாரி அப்படின்னு கேட்காதீங்க, கரிகாலனின் சித்து விளையாட்டுகள் இதெல்லாம். வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறான்னு சொல்ல. அதாவது கொடைக்கானலுக்கு 2 பேர் பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த 2 பேர் நம்மளை கிராஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தன் ஃபோனை போட்டு நெக்கலாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறான். அப்போதே தெரிஞ்சு போச்சு அவன் கன்ஃபார்ம் நம்மளை கிராஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ அவனை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு அடித்து பறக்க சொல்கிறாங்க. 100 ஓட்டுறாங்கிற, 100 தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க 120 ஓட்டுறானா என்ன தெரியல. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் என்ன ஓட்ட சொன்னீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பேங்கண்ணா, எவ்வளோ நேரம்னாலும். இந்த சைடு மரம் மலை அப்படின்னு சொல்லிட்டு. மணி 7:30 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 7:20. அப்போவும் அந்த சில்னஸ் தான் இருக்குது. மழையும் பெருசாக பெய்கிற மாதிரி தெரில எனக்கு. மேகத்தை பார்த்தா லைட்டாக மழை பெய்கிற மாதிரி தான். ஆனால் சில்னஸ், நல்லா சில்னஸ் இருக்குது. சுற்றி மரம், காடு, மலை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. சாவரவங்களும் நிறைய இடத்த பார்க்கணுங்க, அதான் என் ஆசையே. இந்த மாதிரி இன்னும் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதையுமே பார்க்காம வீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கு வேஸ்ட்டு. சும்மா சம்பாதிச்சோம், குழந்தை குட்டியை பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்துலேயே போகாமல் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணி பாருங்கள், நிறைய இடத்த சுற்றி பாருங்கள். அதில் கிடைக்கிற அந்த மெமரிஸ் அண்டு அந்த சந்தோஷம் வந்து எதுவுமே அதுக்கு ஈடாகாது. இதுக்காக எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாங்க.
அதாவது இந்தமாதிரி சம்பாதிக்கணும், இந்தமாதிரி பைக் எடுக்கணும், பைக் எடுத்துகிட்டு இதுமாதிரி ஊர் சுற்றணுங்கிறது எனக்கு வேலைக்கு போகாத போச்சிலேருந்தே எனக்கு சரியான ஆர்வம். அப்போதுலேருந்தே நம்ம இந்த வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்போம், எவ்வளோ வாங்குவோம், அதை வச்சு எவ்வளோ பைக் வாங்கலாம், வேலைக்கு படிச்சுட்டு இருக்கும் போச்சிலேருந்தே எனக்கு அந்த தாட்டு தான் இருக்கும். ஒரே பைக்கு காரு இதுமாரி தான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த வேலை கிடச்சிது, பைக் வாங்கினேன். பைக் வாங்கிட்டு அந்த ஒரு விஷயமாக வாங்கி GoPro இதெல்லாம் வாங்கி ஒரு இடமா சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே விளாக் பண்ணி யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம். ஒரு சைடு வந்து அது ஏர்னிங் வருதோ இல்லையா எனக்கு யூடியூப்பில். மோரோவர் நம்மளோட வீடியோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் யாரோ ஒருத்தரால் பாதுகாக்க வச்சுப்பட்டுட்டே இருக்கோம். ஃபோனில் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மெமரி இல்லைன்னா நம்ம ரீசெட் ஆகலாம், எதாவது ஆகலாம். அந்த யூடியூப், இன்ஸ்டா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நம்மளோட மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம். ஸோ நிறையா வீடியோ, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏர்னிங் வருதோ இல்லையோ, ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போதுல நம்ம பசங்களுக்கு, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்படிலாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 60 வயசு 70 வயசில் உட்காந்து பார்க்கும்போதுல இன்னும் செம்மையாக இருக்கும் அந்த இடம், அந்த விஷயம்லாம். இப்படிலாம் போயிருக்கோம், நம்ம அங்கே பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம். அந்த மெமரிஸ், அந்த என்ஜாய்மெண்ட், அந்த சந்தோஷங்கிறதுக்குள்ள வேறு லெவலுங்க. அதுக்காக எவ்வளோலாம் செலவு பண்ணலாம். நம்மளை மாரி சில ரைடர்கள்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு கை காட்டு பார்ப்போமா, கை காட்டுறாங்களே இல்லையான்ட்டு. தம்பி தம்பி ப்ரோ, வணக்கம் ப்ரோ. எல்லாம் அழகாக கை காட்டினா காட்டுறாங்களே இல்லையா பார்ப்போம். காட்டுறாங்களா? காட்டல. வணக்கம் ப்ரோ. காட்டுறாங்கடா, கை காட்டுறாங்கடா. வாவ், ரைடர்ஸ் ஒருத்தர் கை காட்டுறாங்க. செய்ய இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸ் பண்ணி பார்ப்போம், கை காட்டினா காட்டுறாங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, கை காட்டுறாங்க. ஒருத்தர் கை காட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன கோமாளி பைய கை எடுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரில. எனிவே ஃபன்னாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போகிறேண்ணா. இன்னும் கொடைக்கானல் 76 கிலோமீட்டர் காட்டுது. இந்த சீனரியை பாருங்க, எனக்கு ஒரு சீனரியை பார்க்கும்போது சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. லைட்டாக வாய் கொளரவும் சரி பார்த்தீங்களா எனக்கு. அப்படியே அது ஒரு 7:30-8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த சில்னஸ், கிளைமேட் சில்னஸ்ஸு, அந்த மழை, மிஸ்ட்டு எல்லாமே ஒரு சரியான வேல்யூபுளான பேக்கேஜ் தான் சொல்லலாம் இந்த ட்ரிப்பு. இங்கே ஒரு பாளையங்கோட்டை இருக்குதா, திருநெல்வேலியில் ஒரு பாளையங்கோட்டை இருக்குது, இங்கே ஒரு பாளையங்கோட்டை, 2 பாளையங்கோட்டை இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்து கொடைக்கானல் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கொடைக்கானல் கொஞ்சம் தூரம் போய் கொடைக்கானல் மலை ஏற போகிறோம். மலை ஏறினதுக்கப்புறம் அங்கே போய் ரூம் ரீச் ஆகுறது, அங்கே இருக்க லொக்கேஷன் பார்க்குறது. அண்ட் தென் அன்றைக்கி நைட் வரையும் தனியாக இன்னொரு vlog அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். Day 1, Day 2, Day 3 ஒரு கொடைக்கானல் சீரியஸாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் MT Karikalan.